Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான ரெமெடிஸ் வந்து தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு, முல்தானி மிட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்து டாபர் ஹனி. தேன் வந்து ஒரிஜினல் தேனை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது 3 வச்சு இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தயார் பண்ணுறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நான் முல்தானி மிட்டி வந்து ஏன்னா வேறு ஃபேஸ்க்கு மட்டும் போடுறேன், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இது 3 வச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். முல்தானி மிட்டி வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும் புள்ளி இது நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இது 3 பொருளை வச்சு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக்கு. நீங்கள் தினம் இது நைட்டில் நீங்கள் தூங்கும் போது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு அப்புறமா 1 வாரம் இல்லை 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பேக் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக நல்லா நம்ம ஸ்கின் இப்படி தொட்டு பார்த்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ சில பேர் நம்ம கையை பிடிச்சாலும் அவ்வளோ இப்படியே முருட்டாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஸ்கின்னை டச் பண்ணாலும் ஒரு மாதிரி அப்படியே சொரசொன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் வாங்க இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முகத்தை நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மேக்கப் இருக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட் இது இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு இது வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணுறது பாருங்கள். இந்த கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் போடலாம். அந்த கண்ணில் டச் ஆகாத மாதிரி போடுங்க. டச் ஆனாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எதுவும் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையான பொருள், எந்த ப்ராப்ளமும் எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காது. நான் இதுவரை ஃபேஸ்க்கு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது தினம் நீங்கள் சாயங்காலத்தில் அப்ளை பண்ணிட்டு காலையில் ஏஞ்சி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்ட்னஸாக இருக்கும். காலையில் ஏஞ்சிங்கன்னா பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது. சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா தான். ஏன்னா நம்ம இந்த கண்ணுக்கெல்லாம் போட்டுருக்கோம். முல்தானி மிட்டி வந்து நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் இருக்கிறதால நம்மளுக்கு அந்த தேனும் சேர்ந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். கர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நீங்கள் இது இந்த மாதிரி ஃபுல் அப்ளை பண்ணிட்ட பிறகு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே அது ட்ரையாக விட்டுடுங்க. லைட்டாக இப்படி ஒரு டர்ன் அவுட் பண்ணுங்க. லைட்டாக இப்படி ஒரு மசாஜ் ஸ்கின்னுக்கு நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ணிக்கிறீங்களோ உங்கள் நெக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக இன்னும் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போது இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு அப்படியே டைட்டிங் பண்ணி கொடுக்கும். அந்த டைமில் நம்ம நார்மல் வாட்டர் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா மறுபடியும் அந்த ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த ரிங்கிள்ஸ் அந்த சுருக்கம்லாம் அப்படியே இருக்கும்.
இப்போது 10 மினிட்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பேசாதீங்க. அதனால தான் அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்படி பேசாதீங்க. இப்போது நான் இதை அப்ளை பண்ணிட்டு இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நான் இது வாஷ் பண்ணி காட்டுறேன். யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். இப்போது சைலண்ட். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் நார்மல் தண்ணியில் நான் வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸை உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது, நீங்களே பாருங்கள். இது வந்து ரெகுலராக நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு பேக் போட்டாலும் ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸு அப்படியே இருந்து யார்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு பேக்கை வந்து நம்மளுக்கு இந்த கண்ணுக்கு சைடில், இங்கே கண்ணு கீழெல்லாம் இந்த ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, அது தெரியக்கூடாது தான் நம்ம ஒரு பேக் யூஸ் பண்ணுறோம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பேக் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸு சைலன்ஸ் பேசாமல் இது நம்ம இருந்தோம்னா அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டேன் முகத்தை நார்மல் தண்ணியில். இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்து இவ்வளோ தாங்க. நம்ம இப்போ அது ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம ஸ்கின் அந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்கின்னில் இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நைட்டில் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் யூஸ் பண்ணலாம். அப்படி டைம் இல்லைன்னா நைட்டில் நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்ளை பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். காலையில் எழுந்துச்சும் நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால ஏதோ டிஃப்ரெண்ட்டு நம்மளுக்கு இது போட்டோமே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் போடலாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.